ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது மரங்களெல்லாம் முட்செடியிடம் சென்று, நீங்கள் வந்து எங்களுக்கு ராஜாவாயிரும் என்று கேட்டுக்கொள்ள, முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி மெய்யாக ஆனால் நீ என் நிழலில் வந்து அடைய வேண்டும் என்று சொன்னார். முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லிபனோனையும் கேதுரு மரங்களையும் பட்சிக்கும் என்றார். திருமறையில் லிபனோன் கேதுரு மரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய மரங்கள். அந்த மரங்கள் பட்சிக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு சூழலை இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு அதிகாரியாக, எஜமானனாக, தலைவராக ஆளுகை செய்யும்படி அவர்கள் ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து கேட்கிறார்கள். அந்த மரங்களெல்லாம் எங்களுடைய மேன்மையை விட்டுவிட்டு உனக்கு நான் அதிகாரியாக, எஜமானனாக இருக்க, ஆளுகை செய்கிறவனாக இருக்க வர முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடைசியாக முட்செடியிடம் சென்று ராஜாவாக எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது மரங்களெல்லாம். அன்பான இறை மக்களே, இயற்கை இன்றைக்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுகின்ற இயற்கைகளாக மரங்களெல்லாம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மரத்திடம் சென்று கேட்கிறது. ஒவ்வொரு மரங்கள் கடைசியில் முட்செடிகளை சென்று கேட்கிறது. முட்செடி என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய விரோதமான வாழ்க்கை வாழுகின்ற மக்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடியது. அவர்களிடம் சென்று இந்த மரங்கள், கடவுளுடைய படைப்பாகிய இந்த மரங்கள் என்ன செய்கிறது? தன்னை ஆளுகை செய்ய ராஜாவாக உம்மை அபிஷேகம். அப்படி சொல்லும் பொழுது அந்த முட்செடிகள் நீங்கள் எங்களுடைய நிழலில் வந்து அடையுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான ஒரு வார்த்தை எதிர்மறையாக இருந்தாலும் வேதத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கை, இளம் வாலிபர்கள் தங்கள் செயல்களை கடவுளுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக சிறந்த எடுத்துக்காட்டாக நேபுகாத்நேச்சர் தன்னுடைய ஏற்படுத்திய பொற்சிலையை வணங்கும்படி கட்டளையிட்ட போது அவர்கள் வணங்க மறுக்கிறார்கள். எரிகிற அக்கினி ஜுவாலையில் தண்டனையாக போடப்படுகிறார்கள். எச்சரித்த போது கூட அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, உலகத்தின் உபத்திரவங்கள் உண்டு, ஆயினும் துணிவுடன் இருங்கள், உங்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன் என்று இஸ்ரவேலின் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆகவே முட்களிடம் சென்று நாம் அனுதினம் நமக்கு முள்ளாக, நம்முடைய உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, நட்புகளும் சரி, முள் என்று சொல்லும்பொழுது அவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் பேச்சுக்கள், இவைகள் அனைத்தும் முள்ளாக குத்தக்கூடியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த மரங்கள் என்ன செய்கிறது? முட்செடியிடம் சென்று அங்கே எங்களை ஆளுகை செய்ய ராஜாவாக இரு என்று அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆதியிலே மோசேயை கடவுள் தெரிந்து கொள்ளும்போது எரிகிற முட்செடியில் பச்சையாக இருக்கிறது, ஆனால் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முட்கள் எல்லாம், முள்ளோடு காணப்படுகிற அந்த செடி வருகிற சின்ன சின்ன துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இவற்றோடு இருக்கின்ற அந்த செடிகள் அது எரிகிறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய அழிவு. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நல்லவன் போல, கிறிஸ்தவன் போல காணுகிற நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு உதாரணமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த காரியத்தை எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். அன்றைக்கு நேபுகாத்நேச்சர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த பொற்சிலையை வணங்கும்படி அந்த முள்ளான வார்த்தையினால் கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த எரிகின்ற அக்கினியிலே அவர்கள் அன்போடு கூட உலாவி கொண்டிருந்தார்கள், மகிழ்ச்சியோடு உலாவி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் நாமும் இறை பிரசன்னத்திலே நிரம்பும் பொழுது, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். அவர்கள் நம்மை யார் ஆண்டாலும், நமக்கு யார் எதிரியாக இருந்தாலும், ஒருவருடைய வார்த்தையோ ஒருவருடைய செயலோ நம்மை நெருங்காது. அப்படிப்பட்ட சிந்தைகளோடு இன்றைக்கி நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும்